அதாவது குரான் சொல்லும் வெறும் தியரி அல்ல, அது நிரூபிக்கப்பட்ட செயல்முறை. மூன்றாவதாக, திருக்குரானால் யார் கண்ணீர் விட்டு உடல் சிலிர்த்து அதை அணுகுகிறார்களோ அவர்களே மாற்றம் பெறுகிறார்கள். நான்காவது, உள்ளம் இறுகியவர்கள் குரானால் ஒழுக்கப்படுவதில்லை. அவர்களால் எந்த நிலையிலும் மாற்றம் பெற இயலாது. இதுதான் கடந்த 2 வகுப்புகளின் சாராம்சமாக நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமான விஷயம், எதனால் உள்ளம் இறுகிறது, அதனால் ஏற்படும் கெட்ட விளைவுகள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அல்லாஹ் தனது 39-22வது வசனத்தை சொல்கிறான், அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்ட உள்ளத்திற்கு கேடுதான், இவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று. அதாவது நிரந்தரமான அழிவான வழிகேடு என்பதை அல்லாஹ் தெளிவான வழிகேடு என்று சொல்கிறான். இதற்கு இஸ்ரவேலின் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். சூரா அல் பக்ராவில் 67-74 வரையும் உள்ள வசனங்கள் இதை பார்க்கும்போது தெரியும். இஸ்ரவேலில் ஒரு சாரார் ஒருவனை கொலை செய்து விட்டான். அப்போ அந்த அல்லாவிடம் மூசாவிடம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய அல்லாவிடம் கேட்டு அந்த கொலை செஞ்சவன் யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு கேட்கல, அல்லாஹ் சில கட்டளையில் போடுறான். ஒரு மாட்டை அறுத்து அதோட இறைச்சி எடுத்து அந்த இறந்த பிணத்தின் மேல் எடுத்தால் அவனே எந்திரிச்சு சொல்லுவான் யார் கொலை செஞ்சு. ஆனால் அப்படி சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பரியாசம் செய்யும் விதமாக அந்த யூதர்கள் இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியா மாட்டை அறுத்து செய்கிறதா, அப்போ அது என்ன மாடு, எப்படிப்பட்ட மாடு, அது வயசு என்னான்னு கேட்டுவா அப்படின்னு உங்கள் இறைவனை கேளுங்கன்னு மூசாவே வராங்க. அல்லாஹ் சொல்கிறான், அது கிழடுமல்ல இளங்கன்றுமல்ல மத்திய பருவத்தில் ஒரு மாடுங்கிறான். அதுக்கு அவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, போய் அதோட நிறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா உங்கள் இறைவன்ட்ட அப்படிங்கும். அது பார்ப்பதற்கு மனதை கவரக்கூடிய கலப்பற்ற மஞ்சள் நிறமான மாடுன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அதுக்கு மறுபடியும் அவங்க எங்களை இது சந்தேகமாக்குது, அது வேலை செஞ்சு பழகுதா இல்லையான்னு கேட்டுவாங்க. உடனே அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு தண்ணீர் பயன்படுத்தப்படாத, உழவுக்கு பயன்படுத்தப்படாத, இப்படி எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு மாடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே அதை கேட்டு கடைசியாக அதில் எந்த மாசு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன முன்னாடி அப்படி ஒரு மாட்டை கொண்டு வந்து அதை அறுத்து அது மேலே செய்யும்போது அவன் இறந்தவன் உயிர் பெற்றான், உண்மை தெரிஞ்சு. ஆனாலும் அந்த அட்சியை கண்கூட பார்த்தும் அந்த யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. இந்த இஸ்ரவேல் அதை பரியாசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு நடந்த பின் உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறைகளை போன்றவை, அவைகளை விட கடினமானவை அல்ல அவைகளை விட கடினமானவை. ஏண்டா கற்பாறைகளும் தொடர்ந்து ஏற்கனவே ஊற்றுகள் ஊறிக்கொண்டிருப்பவைகளும் நிச்சயமாக உண்டு, அது பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியவைகளும் உண்டு, அல்லாஹுடைய பயத்தால் உருண்டு விழக்கூடியவங்களும் அதில் உண்டு. ஆனால் யூதர்களை நீங்கள் தானாகவும் திருந்தல, நபிமார்களின் போதனைகளுக்கும் செவி சாய்க்கவில்லை, அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படலைன்னு நல்லா சொல்கிறான். அதுக்கு காரணம் அவர்களுடைய இறுகிய மனம். அதனால் நம்ம உள்ளங்களை எவ்வளோ இலகுவாக வைக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த திருக்குரானை நாம் உள்வாங்கி கொள்ள முடியுங்கிறது இதிலேருந்து நம்மளால் கண்டுகொள்ள முடியுது. இன்னொன்று, அவர்களையே ஒரு முறை மன்னிக்க செய்து அல்லாஹ் எழுப்புகிறான். அப்படிப்பட்ட நிலையிலையுமே அவர்கள் நன்றி கேட்டவர்களாக இருக்கிறார்கள். 2:55 அதுதான் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பெரிய சப்தத்தை கொண்டு மரணிக்க செய்தோம் அப்படின்னு சொல்கிறோம். இறந்த விட்ட பின்னர் நீங்கள் நன்றி செலுத்தி இருந்திருக்க, உங்களை நாம் உயிர்ப்பித்தோம், ஆனால் நீங்கள் நன்றியற்றவராக இருந்தீங்க. ஆக உள்ளம் இறுகியவர்களுக்கான சான்றாக இந்த இஸ்ரவேலர் கூட்டம் இருக்குது. அதே உள்ளம் இலகியவர்களுக்கான சான்றாக யாரை சொல்லணும்னா ஃப்ரௌனுடைய சம்பவத்தை சொல்லலாம். ஃப்ரௌன்கிட்ட போய் தாவா செய்யலை. ஃப்ரௌன் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய வித்தையை காட்டுங்க, ஊரில் ஒரு சிறந்த சூனியக்காரில் நான் வர வைக்கிறேன், அவங்க உங்களோட போட்டி விடுவாங்க, யார் உண்மைன்னு விளங்கிடலாம், இதில் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறான். சூனியக்காரர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். அப்போ மூசா நீங்கள் போடுங்கன்றாங்க. அவங்க கயிறுகளையும் கையில் உள்ளதையும் வீசுகிறாங்க. அது பாம்பு மாதிரியாக கண் கட்டி வேலையாக காட்டுது. மூசாவுடைய தடியை போட்டோன்னே அல்லாஹ் சொன்ன உத்தரவின் பேர் அது நிஜ பாம்பாக மாதிரி எல்லாத்தையும் விழுங்கிடுது. அந்த அடுத்த செகண்ட் அந்த அத்தனை சூனியர்களும் சஜிதாவில் இருக்கிறாங்க.
ஏன்னா அவங்க அத்தாட்சி கண் கூட பார்த்துட்டாங்க. மூசாவுடைய ரப்புக்கு நாங்களும் கட்டுப்படுறோம், அவன் ஒருத்தனுக்கு நாங்கள் அவனை இறைவனாக ஏற்றுக்கிறோன்னு கட்டுப்பட்டோன்னு ஃபிரௌன் கேட்குறான். என்ன நம்மளோட உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டுப்பட்டீங்களா? உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? மாறுகால் மறுகை வாங்குவேன் அப்படிங்கிறான். அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட அடுத்த செகண்ட் சொல்கிறாங்க, ஒன்றால் இவ்வளோ தான் செய்ய முடியும், எங்கள் அல்லாஹ்விட்ட விஷயம் அதை விட மேலானது, நீ எதை வேண்டாலும் செஞ்சுக்க, நான் உன் வேலையை நீ பாரு அப்படின்ட்டாங்க. ஆக எவ்வளவு அது திறந்த மனநிலையும் அந்த இலகிய உள்ளமும் இருந்தால் அவ்வளவு வேகமாக அவர்களால் பணிய முடிந்தது என்பதற்கு இலகிய அந்த உள்ளத்திற்கான சான்றாக இதை பார்க்க முடியும். நபிலார் அதுதான் புகாரி 79 ஒரு உதாரணமாக கொண்டாங்க. அல்லாஹ் நேர்வழியோடும் ஞானத்தோடும் என்னை அனுப்பினான், அது ஒரு பெரும் மழையை ஒத்தது, அருள்மொழியால் எல்லா பூமியும் பயன்பெறுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னை ஞானத்தோடு நேர்வழி அல்லாஹ் அனுப்பியிருக்கான், அது ஒரு சிறந்த பெரிய மழையை போன்றது. அந்த அருள்மழைனால எல்லா பூமியும் இல்லை, பூமியில் பல நிலைகள் இருக்குது. சில பூமி தானும் உள்வாங்கி வெளியே தாவரம் பயிர் பச்சையாக வெளிப்படும், தானும் ஈரமாக இருக்கும். சில பூமிகள் ஆறு கிணறாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும், பிறருக்கு பயன் தரும். ஆனால் இன்னொரு வகை பூமி இருக்குது, அது கட்டாந்தரை. அதில் பட்ட தண்ணி அதில் நிற்காமல் வடிஞ்சு ஓடும், தெரிச்சு ஓடுமே ஒழிய உள்ளேயும் போகாது, அதனால் பிறருக்கும் பயன்படும். அதனால் குர்ஆன் உள்ளுக்குள் நுழைய தகுதியாக நாம் திறந்த பூமியாக, முதல் பூமியாக, உள்வாங்கும் பூமியாக இருக்க வேண்டும். நாமளும் பயன்பெற்று பிறருக்கும் அதை பயணம் தரக்கூடியவளாக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனுக்குள் நுழைய தகுதிகளை சொல்கிறான். அதில் முதல் தகுதியாக நாம் பார்க்கணுன்னா எல்லாம் 59:21 சொல்கிறோம். இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கியிருந்தால் அது தூள் தூளாக சிதறி இருக்குங்கிறோம். மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது தூள் தூளாக சிதறி போயிருக்குங்கிறோம். அதாவது வேதமாகிய குர்ஆன் மனிதர் எப்படி இருந்தால் அதை வாங்கி கொள்ள முடியும், பண்பட்ட மனிதராக இருப்பின் அதை உள்வாங்க முடியும். உறுதியான மலையின் மேல் குர்ஆன் அதன் மேல் வந்தால் அது நொறுங்கி விடுகிறது. ஆனால் மனிதர்களையும் அதை விட இலகுனது, மெதுவானது. அப்படிப்பட்ட உள்ளத்துக்குள்ளே அது போக மாட்டேங்குது. எல்லாம் சொல்கிறேன், பாறையில் கூட ஈரம் இருக்குது, அது கூட அல்லாஹ் நினைவில் உருண்டு விழுகுதுண்டு. அப்படி மலை அந்த சத்திய வேதத்தின் தாற்பயத்தை உணர்ந்திருப்பதால், அது உள்வாங்கியிருப்பதால், அதனால் அது இலகி குலைந்து விடுகிறது. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய அதே எச்சரிக்கை வசனங்களை கேட்டும் அந்த நன்மானாயங்களை கேட்டும் கூட அவன் உள்ள எந்த வகையிலையும் அதன் பக்கம் திரும்புறதில்லை. இறுகி போன பாறைங்களாகவே இருக்குது. அதான் எல்லாம் சொல்கிறான். ஆக இந்த வேதமாய குர்ஆன் திறந்த நிலையில், இலகிய நிலையில் இருக்கும்போதும், மென்மைத்தன்மையில் இருக்கும்போதும் அதனுடைய குர்ஆனுடைய அதன் மேலான கருத்துக்கு உள்வாங்கப்படுகிறது. குர்ஆனை எந்த வலிமையும் எதிர்த்து நிற்க முடியாதுங்கிறது இந்த உதாரணத்தில் சொல்கிறான். பணிந்து அடங்கி போகும் எந்த வலிமையும் குர்ஆன் முன், அல்லாஹ்வின் முன் பணிந்து அடங்கி போகிறது. மலை கூட தன் வலிமையை முன்னிறுத்த முடிவதில்லை. ஏன்னா உலகத்திலே சிறந்த வலிமையான விஷயமா சொன்னால் மலை மாதிரி இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நிலையே அல்லாஹ் உதாரணமாக அதுக்கு தான் கூறுறோம். அதாவது குர்ஆனை நீ விரும்புகிற மாதிரியே பார்க்கக்கூடாது, குர்ஆனுக்கு ஏற்றபோல் நீ பணிந்து விடுங்கிறாங்க. நம்ம அதிகாரத்தை முற்றிலும் துறந்து நம்ம அது குர்ஆன் முன்னாடி வெறும் 0 அப்படிங்கிற நிலையில் நாம் பணிதல் ஆகணும். இப்னு தைமியா இதை பற்றி சொல்லும்போது, குர்ஆனை அறிவதின் தகுதி அறிவல்ல, தாழ்தலே பணிதலே அதன் முதல் படிங்கிறாங்க. குர்ஆனின் கூற்று தான் சரி, நான் அல்ல அப்படிங்கிற அந்த தூய்மையான எண்ணம் வேணும். நாங்கிற எண்ணத்தை தவிர்த்து குர்ஆனுக்கு முற்றிலும் பணிக்கூட உள்ளம் வேண்டும். நான் நிறையா படிச்சிருக்கேன், நிறையா கிடைச்சிருக்கேன், நிறையா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், நிறையா கல்வி கற்றுருக்கேன், இதில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சந்தேகம் வந்தால் குர்ஆன் நமக்கு உள் செல்வது மிக மிக கடினம். அறியாமை, நான் அறியாதவன் என்ற பணிதலே குர்ஆனை உள் செல்ல வைக்கிறது. அல்லாஹ் 7:204 சொல்கிறான், குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். குர்ஆன் சொல்லும்போது அதை கேட்கணுமே தவிர அதற்கு எதிர்நிலையில் நம்ம வாதம் செய்ய வரக்கூடாது. குர்ஆனை தாண்டி பேசுறதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆக குர்ஆனுடைய விஷயங்களில் நாம் முழு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த குர்ஆனில் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் 50:37 சொல்கிறான், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவருக்கு ஈடுபாட்டுடன் கவனிக்கும் உள்ளமுடையோருக்கு இதில் படிப்பினை இருக்குங்கிறான். உள்ளத்தை திறந்து வைத்தால் மட்டுமே குர்ஆன் உள்ளே செல்லும் என்பதை மீண்டும் மீண்டும் பல வசனங்களால் அல்லாஹ் நிரூபிக்கிறான். இந்த உள்ளம் திறத்தல் என்பது உள்ளத்தின் இரக்கத்தன்மையும் மென்மைத்தன்மையும் குரோதமற்ற நிலையும் காட்டுகிறது.
குர்ஆன் நம்மை முழுமையாக வடிவமைக்க, முழுமையாக அதனிடம் சரணடைய நாம் பழக வேண்டும். குர்ஆனை எந்த முன்வடிவமும் இல்லாமல் நாம் பார்க்க பழக வேண்டும். அறிவு உள்ளம் காலிக்குடமாக இருக்க வேண்டும். இந்த அறிவும் உள்ளமும் காலிக்குடமாக இருக்க வேண்டும். அது என்ன சொன்னாலும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருமறையின் அந்த தீர்க்கதரிசனமான கருத்துக்கள் நம் உள்ளத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கும். குர்ஆனோட 3வது விதி என்னென்னா, செயல்படுத்துகிற மனநிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கேட்டோம், கட்டுப்பட்டோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய உற்ற தோழராக அல்லாஹ் அறிவித்தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னும் போது அதுக்கு எதிர்வாதம் செய்ய வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. அவன் அறிவாளியும் இருக்க முடியாது அப்படி செய்யணும். குர்ஆனை செயல்படுத்துகிற மனநிலை அது சொன்னது கட்டுப்பட்டது. கேட்டோம், கட்டுப்பட்டோம்ங்கிற உறுதி இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துதல் தான் குர்ஆன் வெற்றி பெறும். ஆக குர்ஆனுக்கு அடிபணிதல், முன்முடிவு இல்லாமல் செயல்படுத்துவதையே நோக்கமாக இருப்பது, இதுதான் இந்த திருக்குர்ஆனை வாழ்வியலாக மாற்றும் அடித்தர தகுதிகளாக இருக்கிறது. அத்தகைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரப்பனா வத்தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.